முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத ரத்னா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இறப்பு இளைஞர்களுக்கு பெரும் இழப்பு. அவர் பாரத முன்னேற்றத்திற்காக உலக மக்களிடையே உலகத்தில் இந்தியா வல்லரசாக வேண்டும் என்பதற்காக இளைஞர்களை கனவு காணுங்கள் என்றார். கனவுகள் கலைந்துவிடும், ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகளும் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொண்டு வருங்கால இளைஞர்கள் இந்தியாவை முன்னேற்றுவதற்காக அவர் கண்ட கனவு 2020 வல்லரசு நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. ஏழ்மையில் இருந்தாலும் நாங்கள் எளிதில் வீழ்த்துவார்கள் என்று கனவு காணுங்கள் என்று கூறியதை ஒட்டுமொத்த இளைஞர்களும் சபதம் ஏற்கிறோம். 2020 இந்தியா வல்லரசாகும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை எங்களுக்கு. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இழப்பு எங்க ஆட்டோ ஸ்டாண்டுக்கு மட்டும் இல்லை, இந்திய நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு. உலக லெவல்ல நல்ல ஒரு மனிதர், எளிமையானவர், ரொம்ப மக்களோட அன்பா பழகக்கூடியவர். இதுதான் அவர் இறந்தது எங்களுக்கு இல்லை, உலக லெவல்ல மிகப்பெரிய இழப்பு ஐயா.